தமிழகத்தில் வாழும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் காலை வணக்கம். நான் எம்ஜிஆர் தொண்டன் பேசுகிறேன். கரூரில் ஏற்பட்ட விஜயினால் கோர விபத்தில் உயிரிழந்த 47 பேர் இறந்தவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று நான் டிவிலேயே யூடியூப் சேனல் பார்த்தேன். 39 பேருக்கு விஜய் கொடுத்ததாகவும், இதில் உச்ச நீதிமன்றத்தில் செல்வராஜ் என்பவர் மனு தாக்கல் பண்ணவில்லை சிபிஐ கேட்டு. அதே மாதிரி மகனை இழந்த தாய், அவரை விட்டு ஓடி போன கணவர் 10 வருடத்துக்கு முன்பு பன்னீர்செல்வம் என்பவர் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் என்று சொன்ன காரணத்தினால் அந்த 2 பேருக்கு நிவாரணம் 20 லட்ச ரூபா கொடுக்கணும்னு கேள்விப்பட்டார். நடிகர் விஜய் அந்த 2 பேருக்கும் நிவாரணம் கொடுக்கணும். இந்த விபத்துக்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா, தமிழக அரசோ காவல்துறையோ கிடையாது. இதை நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். முழுக்க காரணம் விஜய் தான். தான் என்ற அகங்காரம், திமிரு, ஆணவம், பேராசை சொல்லுவாங்க. பேராசை பெரிய நஷ்டம் இல்லை. அந்த நஷ்டம் தான் 47 உயிரை வாங்கிச்சு. கடந்த ஆண்டு விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு ஒரு 3 நாளுக்கு முன்பு மாநாடு நடந்தது. அது முடிஞ்சதுக்கப்புறம் 3 நாள் தீபாவளி பண்டிகை. அப்போ விஜயுடைய ரசிக மன்ற தலைவராக இருக்கின்ற பரோட்டா மாஸ்டர் பாண்டிச்சேரி சேர்ந்த புஷி ஆனந்த் சொல்றாரு, தீபாவளி முக்கியம் இல்லை, என்னுடைய தொண்டர்கள் தான் வரணும், அவருடைய போனஸை விட்டுட்டு வரணும் அப்படின்னு அவருக்கு ஒரு பேட்டி கொடுத்தாரு. அந்த வருஷம் தான் தமிழக ரசிகர்களுக்கு விஜய் ரசிகர்களுக்கு தீபாவளி பண்டிகை வீட்டில் கிடையாது. ஏன்னா குழந்தை குட்டிலாம் ட்ரெஸ் இல்லாமல், மனைவி ட்ரெஸ் இல்லாமல் தீபாவளி கொண்டாடல. இந்த வருடமும் தமிழர்கள் யாரும் தீபாவளி கொண்டு வரக்கூடாது என்று சொல்கிறாரு. நான் விஜயை பார்த்து கேட்குறேன், நீ ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தா இறந்தவர்களுக்காக உன்னுடைய கொடி கம்பம் அரை கம்பத்தை பறக்கணும், துக்கம். அதான் அதை உங்கள் கட்சியில் நிர்வாகிகள் நீங்க யாரும் செய்யலை. இதுக்கு முழுக்க யார் காரணம்னா விஜய் தான் காரணம். விஜய் சொல்றாரு, நான் விக்கிரவாண்டியில் 5 பேரை சாப்பிட்டேன், கரூர்ல மதுரை மாநாட்டில் 3 பேரை சாப்பிட்டேன், கரூரில் குழந்தைன்னு பார்க்காம என்னோட சகோதரரை சாப்பிட்டேன், ஆனால் இன்னும் நான் சாப்பிடுவேன், என்னுடைய ரத்தம் அடங்கலை சொல்றாரு. திரும்ப பிரச்சாரத்துக்கு வருவார். அவர் பிரச்சாரத்துக்கு வந்தார்னா இதோட பயங்கரமான ஒரு கோர விபத்து ஏற்படும். அதனால பிரச்சாரத்துக்கு வராதுன்னு நல்லது. இதோடலாம் யாரையும் போய் பாதிக்கப்பட்டவங்க யாரும் சந்திக்கல. வீடியோவில் பேசுகிறாராம். உனக்கு பயம், ஏன்னா சொலப்பகத்தை செருப்பாளி அடிச்சிடுவாங்கன்னு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், அந்த 20 லட்ச ரூபா வாங்கணும் ஒரு தாய் சொல்கிறாங்க, என் மகன் போனாலும் பரவாயில்ல, விஜயை பார்க்க போனாப்புல, ஆனால் விஜய் நல்லா இருக்கணும், என் பிள்ளை மாதிரி அவர் வரணுன்றாங்க. நான் அந்த தாயை பார்த்து கேட்குறேன், நீ உண்மையிலேயே தாயா இல்லை ஒரு பேயா? ஒரு மகனை பெற்று வளர்த்து ஆளாக்கி வேலைக்கு போய் சம்பாதிச்சு வீட்டுக்கு கொடுக்குற மகனை விட உங்களுக்கு விஜய் தான் பெரியாளா? அப்போ நீ ஒரு தாய் கிடையாது, தட்டு எடுத்துக்கிற ஏதோ ஒரு குழந்தைய. ஆனால் தான் யாரோ ஒரு குழந்தை சொல்லிட்டு நீ சொல்கிற. இன்னொருத்தர் சொல்கிறாரு, என் தம்பி இறந்துட்டான், எனக்கு கவலை இல்லை, விஜய்க்கோசரம் போய் இறந்துட்டான், ஆனால் தம்பி இல்லைன்னா நான் இறங்கி களத்தில் வேலை செய்வேன். எல்லா அளவு துளி அளவும் கூட ஒரு கஷ்டம் இல்லைன்றாப்புல. அவர் உண்மையிலேயே கூட பிறந்த தம்பியா இல்லை தட்டெடுத்த தம்பியான்னு தெரியல. ஏன்னா கூட பிறந்த தம்பியா இருந்தால் பாசம் இருக்கும், அன்பு இருக்கும். அதனால் நான் விஜயை கேட்குறேன், இனிமேல் பற்றி உனக்கு அரசியல் தேவையில்லை, அரசியல் உனக்கு பண்ண தெரியல.
நாங்களாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சினிமாவில் நடிக்க சொல்ல நாங்களாம் வந்து ரசிகனாக இருந்தோம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தலைவனானார், கட்சிக்கு நாங்களாம் தொண்டனானோம். அவர் எங்களை வழி நடத்தினார். நாங்கள் தான் வந்து புரட்சித் தலைவருடைய இன்றைக்கும் தொண்டர்கள். எங்களுக்கு தெரியும் ஒரு கட்சி தான் வந்து எப்படி போய் எப்படி வரணும், என்ன பேசுகிறாங்க, அதை காது கொடுத்து கேட்கணும் அப்படின்னு. உனக்கும் உன்னுடைய ரசிகர்களை கட்டுப்படுத்த தெரியல. அவங்களுக்கும் ஒரு நடிகர் சொல்கிறாருன்னு வந்து கேட்டது தெரியல. அதனால் பழையபடி சினிமாவில் போய் நடித்து உடைய வருமானத்தை பெருக்கிக்கும். நான் விஜயை பார்த்து கேட்குறேன், நான் உச்சத்தில் வந்தேன்னு சொல்கிறிய, நீ உச்சத்திலிருந்து வந்திருந்தா ஏடியோ வந்து உன்னுடைய வந்து ரசிகர் மன்ற தலைவராகிறார் பரட்டாம் மாஸ்டர் பாண்டிச்சேரி புஷியாருந்து 100 ரூபா டிக்கெட்டை வந்து 2000 ரூபாய்க்கும் 200 ரூபா டிக்கெட்டை வந்து 4000 5000 விற்று விஜயோ ரசிகர் மன்ற தலைவராக இருக்கின்ற புஷியானந்தோ கள்ள மார்க்கெட்டில் டிக்கெட்டை வைத்து பணம் சம்பாதிச்சிட்டோம். அந்த பணத்துக்காவது வருமான வரி கட்டிங்களா கேட்டால் கிடையாது. சினிமாவில் நடிச்சு வாங்குறதா சொல்கிற கோடிக்கணக்கில், அதுக்காவது வருமான வரி கட்டினான்ற கேட்டால் கிடையாது. அதனால் உன்னை பிஜேபி வந்து கையில் தத்தி ஏற்றிச்சு, பாரதிய ஜனதா கட்சி. நீ சொல்லிய கூத்தாடி வந்து அரசியலுக்கு வரக்கூடாதானே? வரலாம், அரசியல் தெரிஞ்சிருக்கணும். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் வந்து 2 வருஷமாக வந்து கட்சியை எப்படி நடத்தணும், தொண்டர்களை எப்படி மதிக்கணும்னு சொல்லி வந்து அவர் வந்து 2 வருஷம் தான் வந்து கட்சி ஆரம்பித்து வந்தார். அவர் வந்து பண்டுட்டி ராமச்சந்திரன் ஒருத்தர் வந்து ஆலோசகராக இருந்தார். உங்களோட கட்சியில் எவ்வளோதான் கிடையாது, கட்சியை பற்றி தெரிஞ்ச நிர்வாகிகள் ஒருத்தர் கூட கிடையாது. அதனால் உன்னுடைய சினிமாவுக்கு நீ போயிட்டால் தான் நல்லது. இல்லை தமிழக மக்கள் வருகின்ற தேர்தலில் தொடர்பு கட்டியாலும் செருப்பாலே உன்னை அடிப்பாங்க. இதே என்னுடைய குடும்பத்தில் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் 20 லட்ச ரூபா பணத்தை வாங்க மாட்டேன். விஜயை வந்து என்னை வந்து ஆறுதல் சொல்ல சொல்லுது. அப்போ தான் நான் வந்து ஆறுதல் அடைவேன். விஜயை செருப்பாலே அடிப்பேன். இந்த என்னோட சாவுக்கு குடும்ப சாவுக்கு காட்டு நீ தாண்டா அப்படின்னு. ஆகவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் சிந்தித்து செயல்படணும். யாருக்கு ஓட்டு போடணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். வாழ்க அண்ணா நாமம், வளர்க புரட்சித் தலைவர் புகழ், ஓங்குக புரட்சித் தலைவர் அம்மாவின் புகழ். எம்ஜிஆர் தொண்டன்.